ஹே காஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு பீரியட் கிரைம் ட்ராமா மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 30 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல கேஷியராக இருக்காரு. இவருடைய அப்பா ஒரு ஃபார்மர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் பேரலைஸ்டாக இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கு. ரொம்பவே வறுமையில இருக்காரு. அவருடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரொமோஷன் வரதா இருக்கு. ப்ரொமோஷன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் இன்னொரு நபருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு நபரை மீட் பண்ணுறாரு. அந்த ஒரு ஆண்டனி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க, நான் அடுத்த நாளே உங்களுக்கு அதை திரும்பி கொடுத்துடுறேன்னு கேட்பாரு. பட் எந்த ஒரு டாக்குமெண்ட் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாமல் என்னால் அப்படி கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். பட் ஒரு டைமுக்கு அப்புறமா ஹீரோக்கு வேற வழி இல்லாததுனால அவர் கேட்ட பணத்தை ஹீரோ கொடுத்துருவாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எ ஸ்மக்லர். அதாவது இம்போர்ட்டட் டிவியை போர்ட்லேருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோக்கு பணத்தை திரும்பி கொடுத்துருவாரு. ஸோ இங்கேருந்து இவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவர் இதே என்னுடைய லாஸ்ட் ஷிப்மெண்ட், பட் இந்த வாட்டி அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படும். அதாவது 10 லட்சம் ரூபாய் கேட்பாரு. நம்ம ஹீரோ முதல்ல தயங்கினாலும் அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூட அந்த ஒரு பிஸ்னஸையும் பண்ணி முடிச்சிருவாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஹர்ஷட் அவருடைய கான்டாக்ட் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கும். அது பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சு நல்லாவே கேம் பிளே பண்ணுவாரு. ஸோ நம்ம ஹீரோ அவர் கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. பட் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஒரு கேமை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. இவருடைய சீனியர் மூலமா இவருக்கு நிறைய ப்ரெஷர் வரும். அதாவது ஹர்ஷட் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சிக்னேச்சரை போட சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. பட் இதுக்கப்புறமா இவருக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வருது, அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.